நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை விரும்புறீங்களா? அது பணமா இருக்கலாம், இல்ல புகழா இருக்கலாம், இல்ல உங்களோட சந்தோஷமா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல மாற்றம் ஏற்படணும்னா அதுக்கு உங்க எண்ணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா நம்புவீங்களா? நாம ஒரு நாள்ல எண்ணற்ற எண்ணங்களை யோசிக்கிறோம். ஆனா அந்த எண்ணங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைச்சதுன்னு சொன்னா நம்ப முடியுமா? த சீக்ரெட்ங்கிற புக்ல இத பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க ஆத்தர் ரோண்டோ பயன். இந்த புத்தகம் உலகம் முழுக்க உள்ள லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கு. இந்த புக்கு சொல்லுற முக்கிய கருத்து என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களால அடைய முடியும். இததான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். நீங்க எதை அடையணும்னு தேடிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கு. அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடந்தே தீரும். ஆமாங்க, இந்த பிரபஞ்சம் நம்மளை உத்து கவனிச்சுட்டு இருக்கும். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலை. ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு என்னன்னா, நம்ம பேசும்போது எப்பவுமே பாசிட்டிவா மட்டும்தான் பேசணும். நெகட்டிவா ஏதாவது பேசும்போது இதத்தான் இவன் கேட்கிறான் போலன்னு பிரபஞ்சம் அதையே நமக்கு நடத்தி கொடுக்கணும் தெரியாம இருப்போம். இதுவும் லா ஆஃப் கிராவிட்டி மாதிரி தான். நீங்க பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்தா ஐயோ இவர் நல்லவராச்சே, கீழே விழக்கூடாதுன்னு கிராவிட்டி உங்களை புடிச்சு இழுத்து காப்பாத்தாது. அந்த மாதிரி தான் லா ஆஃப் அட்ராக்ஷனும். இது நல்ல தாட்டாச்சே, இது கெட்ட தாட்டாச்சேன்னுலாம் பாகுபாடு பார்க்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யறது மட்டும்தான் அதோட வேலை. எப்படி நாம நினைக்கிறத அடையறதுன்னோ, எப்படி நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸா மாத்தி வாழ்க்கையில வெற்றி அடையறதுன்னோ த சீக்ரெட் புக்ல ஆத்தர் சொல்லியிருக்கிற விஷயங்களை இந்த வீடியோல டீடைல்டா பார்ப்போம். நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன், இது உங்க பிரைன் 45. ஒரு ஊர்ல சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா அம்மா எப்படியோ கஷ்டப்பட்டு சுரேஷ படிக்க வச்சுட்டாங்க. சுரேஷும் ஒரு ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகி வேலைக்கு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச வருஷம் கடுமையா வேலை செஞ்சாரு. ஆனா எந்தவித முன்னேற்றமும் இல்ல. சம்பளத்திலையும் பெருசா எந்த மாற்றமும் இல்லாதனால பணப்பற்றாக்குறையால கஷ்டப்படுறாரு. அந்த நேரத்துல சுரேஷ்க்கு அவர் மேலேயே டவுட் வருது. நம்ம நிஜமாவே நல்லாதான் வேலை செய்யறோமா, ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நம்பிக்கையே இழந்தாரு. அந்த நேரத்துல அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் த சீக்ரெட்ங்கிற புக்கை படிக்க சொல்லி கொடுத்தாரு. அந்த புக்கை படிச்சுட்டு சுரேஷ் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எண்ணங்களை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்கணும். நம்மளோட கனவுகளின் எண்ண அலைகளை வெளிப்படுத்தணும். அந்த கனவை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷ் தினமும் தனக்கு விருப்பமான வாழ்க்கைய மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லீடர் ஆன மாதிரி கற்பனை பண்ணாரு. தனக்கு ஆல்ரெடி இருக்க விஷயங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் நிச்சயம் வெற்றி பெற போறேன், என் வாழ்க்கை சிறப்பா மாற போகுதுன்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷனை தினமும் சொன்னாரு. இத பண்ண ஆரம்பிச்ச முதல் 2 மாசத்துல எந்த முன்னேற்றமும் இல்லைனாலும் 3வது மாசத்துல ஒரு பெரிய வாய்ப்பு அவர் வாழ்க்கையில வந்தது. இப்போ சுரேஷ் ஒரு எம்என்சி நிறுவனத்துல மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு. இப்போ இந்த கதையில லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு ஆற்றல் அலைய உருவாக்குது. அதாவது எனர்ஜி வேவ்ஸ் உருவாக்குது. நம்ம உணர்வுகளுக்கு காந்த சக்தி இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் ஈர்க்கிறோம். சுரேஷும் இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டு டீம் லீடர் ஆகி நல்ல சம்பளத்தோட வாழ்க்கைய ஹாப்பியா வாழ போறேன்னு டெய்லியும் பாசிட்டிவ் எனர்ஜியை வெளியிட்டாரு. அது இந்த பிரபஞ்சம் கிட்ட போய் அவர் கேட்டதை நடத்தியும் கொடுத்துருச்சு. நாம என்ன ஆற்றலை வெளிவிடுறோமோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பியும் கொடுக்கும். ஹாப்பியா பாசிட்டிவ் தாட்ஸை வெளிப்படுத்தினீங்கன்னா சந்தோஷமான நிகழ்வுகள் தான் நடக்கும். இதே நெகட்டிவா பயத்தை வெளிப்படுத்தினீங்கன்னா பிரச்சனை தான் வந்து சேரும். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதை அடைய செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விஷன் போர்டு. விஷன் போர்டுங்கிறது என்னன்னா, நம்ம அடைய நினைக்கிற இலக்குகள் இல்ல தேவைகள் இல்ல எது வேணும்னு நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அந்த ஆசைகளை பிடிச்ச மாதிரி போட்டோவாவோ இல்ல பேப்பர்ல எழுதியோ தினமும் நாம பாக்குற மாதிரி இடத்துல ஒட்டி வச்சிடணும். இதத்தான் விஷன் போர்டுன்னு சொல்லுவோம். இந்த விஷன் போர்டு ஒரு பேப்பரா தான் இருக்கணும்னு இல்ல, மொபைல் வால் பேப்பரா இருக்கலாம், நீங்க டெய்லியும் யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வால் பேப்பரா கூட இருக்கலாம். நிறைய பேரு இதுதான் விஷன் போர்டுன்னு
என்னன்னே தெரியாமலே வாங்கணும்னு நினைச்ச காரையோ இல்ல பைக்கோட போட்டோவையோ மொபைல் வால்பேப்பர்ல வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க வாங்கணும்னு நினைக்கிறத போட்டோவா அடிக்கடி பாக்குறப்போ உங்க கோல்ல இருந்து போக்கஸ் விலகாம இருக்கும். இத அடிக்கடி பார்க்கும்போது நம்ம கான்சியஸ்ல என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னா, ஓகே இப்ப நாம படுற கஷ்டம்லாம் இதுக்காகத்தான்னு யோசிக்கும். அப்போ பிடிச்ச விஷயத்துக்காக தான் கஷ்டப்படுறோம்னு உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ விஷன் போர்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னா, உங்களோட கோல் ஆறு என்ன ஆகணும், என்ன வாங்கணும், இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். அத கூகுள்ல சர்ச் பண்ணி தேவையான இமேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க பாக்குற மாதிரி இடத்துல வீட்லயோ இல்ல உங்க ஆபீஸ்லயோ ஒட்டி வைக்கலாம். இத பேப்பர்ல எழுதி கூட உங்க கண்ணுல படுற மாதிரி ஒட்டி வைக்கலாம். இப்ப நீங்க கார் வாங்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணா காரோட பிக்சரோ இல்ல கார் உள்ள எப்படி இருக்கணும்னு இன்டீரியரோட பிக்சரோ உங்க கண்ணுல படுற மாதிரி ஒட்டி வைங்க. உங்க கனவுகளை அடைய விஷன் போர்டு முக்கிய பங்கா இருக்கும். செகண்ட் ஒன், அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்ங்கிறது பாசிட்டிவான வார்த்தைகளை நமக்கு நாமே சொல்றது. தொடர்ந்து நமக்கு நாமே நல்ல விஷயங்களை சொல்லும் போது அதை நம்ம ஆள் மனசு நடத்தி கொடுக்கும். இந்த அஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்றதுனால நம்ம லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்க முடியும். அதாவது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இப்படி எதுவா இருந்தாலும் அதை பாசிட்டிவா மாத்திக்க முடியும். எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி பாசிட்டிவா ஆல்ரெடி நடந்த மாதிரி டெய்லியும் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு பணம் தான் ப்ராப்ளம்னா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்னால எதையும் வாங்க முடியும்னு கண்டினியூவா சொல்லணும். இத மார்னிங்கும் சொல்லலாம், நைட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி ஆல்ரெடி பணம் இருக்குன்னு பாசிட்டிவா சொல்லும் போது மணியை அட்ராக்ட் பண்றோம். என்ன வேணும்னு சொல்றது தான் நம்ம வேலை. அதை கண்டிப்பா பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். தேர்ட் ஒன், எமோஷனல் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன்னா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நம்ம அடையணும்னு நினைக்கிற விஷயத்த ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி அதை நம்ம மைண்ட்ல ஒரு மூவியை பார்க்குற மாதிரி விஷுவல் பண்ணி பார்க்கறது தான் விஷுவலைசேஷன். ஆனா இங்க எமோஷனல் விஷுவலைசேஷன் பண்ணணும். அதாவது நீங்க விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்க ஐம்புலன்களும் அதை ஃபீல் பண்ணணும். அதுதான் எமோஷனல் விஷுவலைசேஷன். உதாரணத்துக்கு கார் வாங்கணும்னு கோல் இருந்துச்சுன்னா கார்ல போற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுவீங்க. இப்போ அதை என்ன மாதிரி பண்ணணும்னா, காரை உங்களுக்கு பிடிச்ச ரோட்ல நீங்க ஸ்டேரிங்கை தொட்டு ஓட்டிட்டு போற மாதிரி விஷுவல் பண்ணணும். அந்த ரோட்ல உங்களுக்கு பிடிச்ச சீனரிஸை நீங்க பார்க்குற மாதிரி விஷுவல் பண்ணணும். அந்த காருக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கேட்டுட்டு போற மாதிரியும், அப்போ காருக்குள்ள இருந்து வர கார் ஃப்ரெஷ்னர் ஸ்மெல்ல ஃபீல் பண்ற மாதிரியும் விஷுவல் பண்ணி பார்க்கணும். இப்போ காருக்குள்ள உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போன்ல பேசுற மாதிரி விஷுவல் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஐம்புலன்களும் இன்வால்வ் ஆகி எமோஷனலா விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எமோஷனலா பண்ணும்போது உங்க பாடியில இருந்து எனர்ஜி வெளியாகும். அது யூனிவர்ஸ் கிட்டையும் போய் சேரும். இந்த டெக்னிக் நீங்க நினைச்சதை சீக்கிரமா அடையவும் உதவும். ஃபோர்த் ஒன், கிராட்டிடியூட். உங்களுக்கு கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இனிமே கிடைக்க போற விஷயத்துக்கும் இப்பவே நன்றி சொல்லுங்க. எப்பவுமே யூனிவர்ஸ் நம்ம கிட்ட இருக்க விஷயத்த ஒழுங்கா பாத்துக்கிறோமா, அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கோமான்னு செக் பண்ணும். ஆல்ரெடி கிடைச்ச விஷயத்துக்கு நன்றி உணர்வோட இருந்தாதான் இவன் கேட்டதை கொடுப்போம், அதுக்கு இவன் தகுதியான ஆள் தான்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணும். நாளையில இருந்து கிராட்டிடியூட ஜர்னல் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் கிடைச்சாலும் அதை நோட் பண்ணி நன்றின்னு எழுதுங்க. அது சாப்பாடு கிடைக்கிறதா கூட இருக்கலாம். தினமும் ஒரு 5 விஷயத்துக்காவது நன்றி சொல்லுங்க. 5th ஒன், இக்னோர் நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு நாளைக்கு நம்ம மைண்டுக்குள்ள பல்லாயிரம் தாட்ஸ் ஓடும். நாம தூங்குற நேரத்தை தவிர நம்மளோட மைண்ட் எதையாவது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ எண்ணங்கள்ல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது. இத அவாய்ட் பண்ணணும். எப்படி பாசிட்டிவா நினைக்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நெகட்டிவா நினைக்காம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு ஹோட்டல் போயிட்டு வெயிட்டர் கிட்ட எனக்கு பூரி வேண்டாம், சப்பாத்தி வேண்டாம், இட்லி வேண்டாம்னு சொன்னா வெயிட்டர் டென்ஷன் ஆகி உங்களுக்கு
என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லு, அதை தரேன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாங்கிற விஷயத்த பத்தியே யோசிக்காம என்ன வேணுமோ அதை பத்தி யோசிச்சா அது உங்களுக்கு கிடைக்கும். சோ நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது இல்ல இப்படி நான் யோசிக்க கூடாது, பாசிட்டிவா மட்டும்தான் யோசிப்பேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. இப்போ தி சீக்ரெட் புக்ல சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கறது. இந்த டெக்னிக்கை ஒரு 2 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு இது நடக்கல, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றது. எந்த விஷயத்திலையுமே உடனே அதுக்கான பலன் இருக்காது. அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து பண்ணணும். அடுத்ததா நம்பிக்கை இல்லாம இத பண்ணவே கூடாது. இதுன்னு இல்ல, எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமலோ ஒரு டவுட்டோடயோ அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. எது பண்ணினாலும் முழு நம்பிக்கையோட பண்ணணும். இன்னும் சில பேர் நெகட்டிவ் தாட்ஸை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. என் நேரமே சரியில்லை, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு இந்த மாதிரி நெகட்டிவா மட்டுமே யோசிப்பாங்க. இதை விட்டுட்டு பாசிட்டிவா யோசிக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. கடைசியா இன்னும் சில பேர் கற்பனையெல்லாம் சரியா பண்ணிருப்பாங்க, ஆனா அதுக்கான எந்த செயலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கார் வேணும்னு கற்பனை பண்ணிட்டு வீட்லயே படுத்திருந்தா அந்த கார் வந்துருமா? மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே செய்யற வேலையை கரெக்டா செய்யணும். அந்த வேலையில உங்களுக்கான வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி முன்னேறணும். கார் வாங்குறதுக்கான பணமும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கொடுக்க எப்பவுமே தயாரா தான் இருக்கும். நீங்க நம்புனா அதுக்கான முயற்சியை எடுத்தா எந்த கனவையும் அடைய முடியும். இந்த வாரத்தை ஒரு புதிய தொடக்கமா எடுத்துக்கோங்க. உங்க கனவுகளை இன்னையில இருந்து கற்பனை செய்யுங்க. உங்க எண்ணங்களை உயர்த்துங்க, உங்க வாழ்க்கைய மாத்துங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.